ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ட்ரை நட்ஸை வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் பால் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதை நம்ம நட்ஸ் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த ட்ரை நட்ஸை நம்ம எப்படி அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம அவங்கள சாப்பிட வைக்கலாம். ஸோ இதை நான் ட்ரை நட்ஸ் ஃபுல் கம்ப்ளீட்டாக அரைச்சிட்டு அதில் சாக்லேட் டிப் பண்ணி இந்த ட்ரை நட்ஸ் சாக்லேட் பால் செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இல்லை ட்ரை நட்ஸ் வச்சு சாக்லேட் செய்ய போகிறேன். அதுக்கு நான் பாதாம் கொஞ்சோண்டு, முந்திரி, பிஸ்தா, இந்த பூசணி விதை, வெள்ளரி பூசணி, தர்பூசணி விதை கலந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதே போல் அத்திப்பழம், ட்ரை அத்திப்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சப்பழம் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் இந்த விதையெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். அதோட பிஸ்தா, முந்திரி, பாதாம் இது ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பாதாம் முந்திரியெல்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட நம்ம இந்த பேரிச்சப்பழமும் இந்த அத்திப்பழமும் போட்டு அரைச்சிக்கலாம். அத்திப்பழம் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். ஒரு 2-3 அத்திப்பழம் இருந்தால் போதும். அத்திப்பழம் அதிகமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இதையும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த நட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி டைட்டாக குட்டி குட்டியாக பால் ஆட்டம் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் பால் செஞ்சு வச்சு அப்படியே லட்டு ஆட்டம் கொடுக்கலாம். இப்படியே சாப்பிட்ற பசங்களுக்கு இதே போல் கொடுத்துடலாம். பட் இந்த மாதிரி ட்ரை நட்ஸ் எல்லாம் சாப்பிட விரும்பாத குழந்தைங்களுக்கு நம்ம இதை சாக்லேட் ஆட்டம் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த ஒரு பால் சாப்பிட்டாலே போதும். ஒரு குழந்தை டெய்லி ஒரு பால் சாப்பிட்டாலே போதும். இந்த மாதிரி ட்ரை நட்ஸில் இந்த மாதிரி பால்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க வீட்டில். இது ஒன்றும் ஆகாது, எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம சும்மா அப்படியே அரைச்சிருக்கோம். இதில் எதுவுமே நெய் எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு பைண்டிங்காக யூஸ் ஆகிறது நம்ம போட்டிருக்க பேரிச்சப்பழம் தான். டார்க் சாக்லேட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த டார்க் சாக்லேட்டை நம்ம கட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே இந்த மாதிரி டபுள் பாயில் முறையில் ஸோ நம்ம அடியில் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்துக்குள்ளே இந்த டார்க் சாக்லேட் போட்டு இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஃபுல்லாக அதுக்கு மேலே பட்டர் ஃபுல்லாக அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. சும்மா லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப ஓவராக தேவையில்லை. அந்த சாக்லேட் அதில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டார்க் சாக்லேட்டில் இந்த சாக்லேட் மெல்ட் ஆகிருக்கு இல்லையா,
நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சாக்லேட்டுக்குள்ளே இந்த ஒரு பால் போட்டு ஃபுல்லாக அதை டிப் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. சூப்பரான ட்ரை நட்ஸ் சாக்லேட் பால் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் சாக்லேட்டு. ஸோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ சாக்லேட் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்லேட் உள்ளே நம்ம ஸ்டப்பிங் பண்ணி இருக்கிற பொருள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாமல் நம்ம இந்த பொருளை வந்து அவங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். ஸோ இதில் வந்து மேலே ரேப் போட்டு பேக் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். சூப்பரான இந்த நட்ஸ் சாக்லேட்டு பால்ஸை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனலை கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.